திருவடி திருவடி சரணம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இறை அருளை பெறுறதுக்கு முதல்ல நம்ம வந்து குருக்களுடைய பாதத்தை நம்ம வந்து பிடிக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து அடுத்த பயணமா வந்து வடபழனி முருகன் கோயில் உருவாவதற்கு காரணமான 3 சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய புனித பயணத்துல முதல்ல நம்ம விநாயகரை பார்த்தோம், அடுத்து நம்ம சித்தர்களை பார்த்துருக்கோம். குரு அருளால நமக்கு திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாதத்தை நம்ம பற்றி நம்ம திருவருள் நோக்கி பயணம் பண்றோம். வடபழனி முருகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். அவங்க அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம மகனை தரிசனம் பண்ண போகிறோம். இங்கே வடபழனி முருகர் கோயிலுக்கு வர ஒருவரும் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வரணும். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில். எல்லாரும் முருகரை பார்த்துட்டு அவசரம் வீட்டுக்கு போயிடுறாங்க. கண்டிப்பாக அவருடைய அம்மா வாங்க முதல்ல வந்து அவங்கள பார்த்துட்டு அவரை பார்க்கலாம், இல்லை அவரை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு நம்ம போகலாம். இப்போ நாங்கள் அவங்கள பார்த்துட்டு நம்ம புனித பயணத்துடைய அடுத்த கோவில் வந்து நம்ம வடபழனி முருகர் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆதிமூல பெருமாள். நம்ம இதுவும் வந்து வடபழனி முருகர் கோயிலுக்கு வந்து அவசரமாக போயிடுவோம். இந்த கோயிலுக்கு என்று நிறைய வரலாறுகள் இருக்கு. இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அடுத்த பயணத்தை ஆரம்பிக்க போறோம். உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, வடபழனி முருகர் கோயிலுக்கு வரும்போது நீங்க கண்டிப்பா தரிசிக்க வேண்டியது வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அங்காளம்மன், இந்த பக்கம் இருக்கக்கூடிய அவருடைய மாமா பெருமாள் ஆதிமூல பெருமாளை வந்து நீங்க தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்த நம்மளுடைய பயணத்துல நம்ம சந்திக்கலாம். நம்மளுடைய அடுத்த புனித பயணத்தில் நான் சன்னியாசம் எடுத்த எனது குருவுடைய கோவிலுக்கு வந்திருக்கோம். வடபழனி முருகருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கோம். இந்த புனித பயணத்தில் நம்ம வந்து அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இங்கே வடபழனியில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களையும் நம்ம தரிசனம் போய்க்கிறோம். எங்கெல்லாம் நான் போய் இறைவனுடைய அருள் பெற்று என்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நான் தாண்டி இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு சன்னியாசினியாக நின்றுட்டு இருக்கணும். முதல்ல இங்கே இருக்கிற கோவில்கள்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த புனித பயணத்தை நோக்கி போக போகிறோம். இப்போ உள்ளார போய் நம்ம வடபழனி ஆண்டவர் என்னுடைய குருவை வந்து தரிசனம் பண்ண போகிறோம். பண்ணிட்டு நம்ம அடுத்த பயணத்தில் சந்திப்போம். ஓம் முருகா. அருள்மிகு சாந்த நாயகி சமேத வேங்கீஸ்வரர். அதாவது நான் சென்னை வந்து முதல்ல வந்த சிவன் கோயிலே தான். நான் எங்கள் ஊரில் இருந்து பிரதோஷ விரதம் சிவன் கோயிலுக்கு போய் பூஜைகளில் ஈடுபடுவேன். சென்னை வந்தும் நான் வந்த முதல் கோயில் இந்த கோயில் தான். இங்கே தான் என்னோடய பிரதோஷ பூஜையை வந்து நான் நிறைவு செய்தேன். இன்னைக்கு எங்களோட புனித பயணத்தில் நாங்கள் வந்து சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு அந்த கோயிலில் எங்களோட புனித யாத்திரை ஆரம்பிக்கிறதுன்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் சென்னை வந்து எதுவுமே தெரியாமல் யார் என்ன எப்படி இருப்பாங்க எதுவுமே தெரியாமல் வந்தபோது அந்த பிரதோஷ விரதத்தையும் பூஜையும் விடக்கூடாதுன்னு நினைக்கும் போது எங்கள் அவசரம் எனக்கு வந்து வழி சொல்லி அனுப்பிச்ச முதல் கோவில் இங்கே தான். ஸோ இன்னைக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளால் ஒரு சன்னியாசினியாக இன்னைக்கு வந்து என்னோட புனித யாத்திரையை ஆரம்பித்து அவருடைய சன்னிதானத்தில் அது வந்து சிவபெருமானுடைய தரிசனம் ஆரம்பிக்குது அப்படின்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த பயணத்தில் சந்திக்கலாம். உங்களோட புனித பயணத்தில் அடுத்து நாங்கள் வந்திருக்கிறது என் தாயாகிய வாராகியுடைய கோவிலுக்கு. அவள் இல்லத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவளும் கூட. நாங்கள் வரப்போனா எங்களுக்கு பூவால் வந்து அருள் சொல்லி எங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் சொல்லியிருக்கா. இந்த மாலை அவங்களுக்கு தான் கிடச்சிது. இந்த புனித யாத்திரையை வந்து அவளுடைய சன்னிதானத்திலிருந்தும் தொடங்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த பயணத்தில் சந்திப்போம்.